ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்க லோகா சாப்டர் 1 அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தில் வந்து யார் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் நஸ்லின் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நேச்சுரல் சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இந்த படத்தை வந்து மலையாள சினிமா வந்து ஒரு யூனிவர்ஸாகவே கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பார்ட் வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஆர்ஜினா வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லோகா சாப்டர் 1 சந்திரான்னு. இதில் வந்து ஹீரோயின் பேர் வந்து சந்திரா. இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அதை வந்து எப்படியோ தாவடிக்க போன நஸ்லின் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினுக்கு வர பிரச்சனையில இவரும் வந்து மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, அவளுக்கு எப்படி வந்து பவர் கிடச்சிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேரை தவிர, கல்யாணி பிரியதர்ஷன் நஸ்லினை தவிர இன்னொருத்தரும் நடிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி. அவர் தான் வந்து வில்லனா ப்ளே பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டரில். அவரும் வந்து அவர் கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நல்லா கட்டுமஸ்தா, நல்லா வெறப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருக்காரு. இதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷனும் வந்து அவங்க கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த தொடக்கன்றதுனால, இந்த யூனிவர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றனால அவங்களுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படத்தில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நஸ்லினும் அவரோட வர போர்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. இவங்க 2 பேரோட காம்பினேஷனும் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலையாள சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் வந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க. அது கேமியோ என்ன எதுலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ வராங்கன்னே தெரியாது. அப்படி வந்து கேமியோ வந்தாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லான கேமியோவாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த ஆரிஜினுக்கு வந்து இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்கன்றப்ப அந்த கேமியோ வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்ஸ் பிஜாயோட பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படத்தை பார்த்தா 100 கோர்ஸில் எடுத்த மாதிரியே இருக்கும். ஆனால் அவ்வளோ கோர்ஸ் செலவே பண்ணல. வெறும் 50 கோடி 30 கோடிக்குள்ளேயே எடுத்து அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து மலையாளத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் சினிமாட்டிக் யூனிவர்ஸாக உருவாயிருக்கு. இந்த படத்தை வந்து நீங்களும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.